சார் ஒரு விஷயங்கள் அந்த ரைடு முழுசா முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், அரசியல் கோமாளியுடைய கேள்விகளை முன்வைக்காதீங்க. கோயம்புத்தூர்ல தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், ஒரு அரசியல் கோமாளி. அதுலதான் உங்களுக்கு மாறுபட்ட சிந்தனை இருக்கா? ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததே இல்லை. காலையில் ஒரு செய்தி இருக்கும், மத்தியானத்தில் ஒரு செய்தி சொல்லுவாங்க, மாலையில் ஒன்று இருக்கும், இரவுல ஒன்று இருக்கும். ஏதாவது ஒரு தெளிவான முடிவில் இருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஒரு தெளிவான கருத்தை என்னைக்காவது முன் வச்சிருக்காங்களா? கிடையவே கிடையாது. நமக்கும் உங்களுக்கும் நிறைய பணிகள் இருக்கு. எனக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. மகளிர் அரசினுடைய திட்டங்கள் நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, இன்னும் செய்ய வேண்டிய திட்டங்கள் என்ன இருக்கு, முதலமைச்சர்கள் அறிவித்த திட்டங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவு இருக்கு, அந்த பணிகளை நாங்கள் வேகப்படுத்துறது, விரைவுபடுத்துறது, மக்களுக்கான திட்டங்களை முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துறது நாங்கள் கவனம் செலுத்துறோம். நீங்க கேட்கக்கூடிய நபர்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள்லாம் தயவுசெய்து இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தவிர்த்துருங்க. ஒன்று மட்டும் நான் அவங்ககிட்ட திருப்பி நீ கேட்கும்போது கேளுங்க. பல முறை நான் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன், அவங்களால என்ன பயன், சொல்லக்கூடியவங்கனால என்ன பயன், நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு, அவரு பக்கத்துல நிற்கிறாரு கணபதி ராஜகுமாரன்னு, அவரு தான் அந்த இடத்துல ஜெயிச்சாரு. என்ன பயன் இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இது மக்களுக்கான அரசு, எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற முதலமைச்சருடைய பொற்கால அரசு. இது மக்களுக்கான அரசு. நல்ல திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சர்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கான பணிகளை நாங்கள் செஞ்சோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.